It's not a good sign for CSK fans. CSK is officially out of the tournament. SRH are still in playoff contention. So let's see the review of Chennai Super Kings versus Sunrisers Hyderabad review. So as ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஐ திங்க் சிஎஸ்கே கன்சிக்யூட்டிவாக ஒரு 4th லாஸ் அட் ஹோம் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டீம் ஹஸ் அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இன் டாடா ஐபிஎல் 2025. ஸோ இந்த கேம் பற்றி அண்ட் தென் சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கங்கிறது ஜஸ்ட் ஒரு டிஸ்கஸ் மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ டாஸ் வின் பண்ணி எஸ்ஆர்எச் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பவுலிங் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 3 சேஞ்சஸ் பண்ணாங்க. இன் பிளேஸ் ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு டெவல் பிரேவிஸை கொண்டு வந்தாங்க. இன் பிளேஸ் விஜய் சங்கர் ஒரு தீபக் கூட கொண்டு வந்தாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சாம் கரன் நியோக் இது பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன ஓகே இங்கே டெவல் பிரேவிஸ் வந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் நோட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ஒரு ஷாக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லே பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத் they lost the wicket against Mohammad Shami. ஸோ அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே ஷோ சம் ப்ராமிசிங் அண்ட் சம் இன்டென்ட் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் பவுலர்ஸ். ஸோ ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் வந்த ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் ஆடின்னு இருக்காரு. ஸோ அது ஒரு சைட் இருந்தாலும் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட்ஸும் லூஸ் பண்ணாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் சிஎஸ்கே விக்கெட்ஸ் விட்டதும் ஒரு பெரிய ஒரு மைனஸாக போச்சு இந்த ஒரு கேமில். டெவால் பிரேவிஸ் ஃபர்ஸ்ட் டைம் he was debut for சிஎஸ்கே. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு டெவல் பிரேவிஸ் பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் ஒரு நம்பர் 5 வந்தார். எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா நம்பர் 4 வந்ததுக்கு பதிலாக டெவல் பிரேவிஸ் ஒரு நம்பர் 4 வந்ததுதான் மேபி கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா SA20 பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டவுனுக்கு வந்து நம்பர் 4 அந்த மாதிரி வந்து தான் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த ஒரு SA20 சீசனில். ஸோ அந்த தாட்டில் நான் வந்து டெவல் பிரேவிஸ் ஐ திங்க் நம்பர் 4 வந்திருக்கலாங்கிற மாதிரி என்னோட தாட்ஸ் அது. பட் டெவால் பிரேவிஸ் வந்து ஒரு 42 ரன்ஸ் கொஞ்சம் டேக் ஆன் ஸ்பின்னர்ஸையும் சரி எஸ்ஆர்ஸோட ஸ்பின்னர்ஸையும் சரி பேசர்ஸும் சரி நல்லாவே டேக் ஆன் பண்ணார். டெவால் பிரேவிஸ் கிரீஸில் இருந்த வரைக்கும் ஐ திங்க் ஷோர் ஷார்ட்டாக ஒரு 170 to 180 மேபி ஒரு 190 கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் இருந்துச்சு. ஐ திங்க் அந்த கமிந்து மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் பார்த்தீங்கன்னா டோட்டலி கேமை டர்ன் அரவுண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிஎஸ்கே டீப் ட்ரபிள். ஸோ லாஸ்ட் டைம் தீபக் கூட கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் கேமியோ ஆடி இருந்தாலும் இட்ஸ் நாட் எனஃப் ஃபார் சிஎஸ்கே. ஒரு 155 ரன்ஸ் 154க்கு சிஎஸ்கே ஆல் அவுட் ஆனாங்க. இன் ரிப்ளே எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஓவர் அபிஷேக் சர்மா தே கான் ஃபார் த ரன். அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் ஒரு மாதிரி லிட்டில் பிட் கொஞ்சம் இது பண்ணார். தே ஆல்சோ நாட் கன்வெர்டட் டு த பிக் ஸ்கோர்ஸ். அதுக்கப்புறம் இஷான் கிஷன் தான் ஐ திங்க் ஒரு கேமே ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆர்ஆருக்கு அப்புறம் அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் பெருசாக ஒரு ஃபார்மில் இல்லாத இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 44 ரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இஷான் கிஷன் ஆல்மோஸ்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீசா பேட்டில் மாதிரி தான் போச்சு. ஒரு சைடு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸ் பார்த்து சிஎஸ்கேக்கு போகிற மாதிரி அடுத்த ஒரு எஸ்ஆர்ஹெச் அந்த மாதிரி தான் ஒரு சீசா பேட்டில் மாதிரி தான் போயிருந்துச்சு இந்த கேம். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கமிந்து மெண்டிஸ் அந்த லாஸ்ட்டில் ஆடின ஒரு கேமியோ நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேரோட கேமியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பீட் சிஎஸ்கே. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு இது ஃபர்ஸ்ட் விக்ட்ரி அட் செப்பாக் அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கேவை அட் செப்பாக் பீட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஜிங்ஸும் இந்த இயரில் ஒஞ்சிருக்கு. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஹோமில் வந்து ஐ திங்க் நிறைய ஜிங்ஸ் ப்ரோக்கனாக இருக்குது. ஸோ இந்த சீசன்லேயே இப்போ ஆர்சிபி ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கே செப்பாக் அடித்தாங்க. டிசி ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தென் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் டைம் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே அட் செப்பாக். ஸோ இட்ஸ் வெரி சைன்ஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் செப்பாக். ஏன்னா சிஎஸ்கே இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீப் ட்ரபிள் இருக்காங்க சிஎஸ்கே அட் செப்பாக் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 4 கன்சிக்யூட்டிவ் லாசஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தவிர்த்து பார்த்தீங்கன்னா 4 கன்சிக்யூட்டிவ் லாசஸ். ஸோ இட்ஸ் நாட் அ குட் சைன் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் தென் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸுங்கிற தாண்டி கொஞ்சம் ஒரு சில இது கொஞ்சம் மேபி டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் அந்த ஒரு இதுவாக இருக்குமோ அப்போ மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிளேயர்ஸ் செலெக்ஷன்லேருந்து. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் த ஆப்ஷன் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிளேயர்ஸாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு ஒரு சில பிளேயர்ஸ் பிக் பண்ணும்போது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களாம் இந்த சீசன் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு ஆர் ரோஷனாக இருக்கட்டும், ஒரு விஜய் சங்கராக இருக்கட்டும், ஒரு தீபக் கூட, ராகுல் திரிபாதி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஒரு மாதிரி ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி
they can't perform well in this season. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வரி சயின்ஸாக இருக்குது. லைக் யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து ஒரு நத்திங் டு லூஸ் அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்து சிஎஸ்கே சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ஆயுஷ் மைத்ரேவாக இருக்கட்டும், ஒரு ஷேக் ரஷீத் மாதிரி பிளேயர்ஸ்க்கெலாம் இது பண்ணாங்க. ஐ திங்க் லைக் மேத்தமெட்டிக்கலியும் சரி அஃபிஷியலையும் சரி சிஎஸ்கே இஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அன்டவுட்டட்லி. ஸோ எஸ்ஆர்எஸ்க்கு ஒரு ஸ்டில் ஒரு சான்ஸ் இருக்குது பிளே ஆஃப் கண்டென்ஷனுக்கு. ஸோ அவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிட்டு வந்தால் தென் ரிமைனிங் ஆஃப் த டீம்ஸோட ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி எஸ்ஆர்எஸோட குவாலிஃபிகேஷன் கண்டென்ஷன்ஸும் இருக்குது. லைக் சிஎஸ்கே மேபி ஒரு பார்ட்டி ஸ்பாட் 7 இருக்கலாம் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு. மேபி கொஞ்சம் பிளே ஆஃப்ஸில் வந்து ஒரு ஃபஸ்ட் 2 ஸ்பாட்ஸ்க்கு எய்ம் பண்ணுறவங்க ஒரு பிளே ஆஃப் ரேஸில் இருக்கிற டீம்ஸை வந்து மேபி பீட் பண்ணி அந்த ஒரு பார்ட்டி ஸ்பாட் 7 இருக்கலாமே தவிர ஐ திங்க் another failure for CSK in this season. So 2024 லாஸ்ட் சீசனும் வந்து ஒரு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருந்தாங்க பிளே ஆஃப்ஸில். ஸோ அனதர் சீசன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இதுவும். ஸோ they had a big worries for CSK.